10ஆம் வகுப்பு தமிழில் 500 முக்கியமான வினாக்கள் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். பாருங்கள், முதல் வினா, அன்னை மொழியை என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர் யார்? அன்னை மொழியை என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தர் ஒருவர் கேட்குறாங்க. ஆன்சர் பாண்டியன். ஸோ தென்னன் மகளின் வரும் கவிதையில். தென்னன் மகளின் வந்து பாண்டியன். அடுத்த வினா, உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடியது இது. ஸோ அந்த அன்னை மொழி என்ற கவிதையில் செந்தாமரை தேனை குடித்து பாடியது வண்டு. அடுத்த வினா, ஐம்பெருங்காப்பியங்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்க. ஐம்பெருங்காப்பியங்கள் பொருந்தாத ஒன்றை தேர்வு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் யசோதர காவியம். பேலன்ஸ் பாருங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி, ஐம்பெருங்காப்பியம். அடுத்த வினா, பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாதவற்றை கண்டறி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தென் தமிழ். ஸோ தென் தமிழ் வந்து இதழ். பேலன்ஸ் இருக்க 3 பாருங்கள், பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளி பறவைகள். இது 3 பெருஞ்சித்தினார் இயற்றிய நூல்கள். அடுத்த வினா, பொருந்தாதவற்றை கண்டறிக. பாருங்கள், தமிழ் சீட்டு தான் ஆன்சர். தமிழ் சீட்டு வந்து இதழ். பேலன்ஸ் பாருங்கள், பள்ளி பறவை, என்சுவை என்பது உலகில் 100 நூல்களில் வரும். அடுத்த வினா, பொறுத்து சொல்லியிருக்காங்க. அன்னை மொழி என்ற கவிதையில் இடம்பெறும் வாசகம் இது. மாண்புகள் வந்து திருக்குறள். மண்ணும் சிலம்பேன்னு வரும். மண்ணும் சிலம்பேனா சிலப்பதிகாரம். வடிவுனா மணிமேகலை. மணிமேகலை வடிவுன்னு வரும். ஸோ பாட் 10 வந்து 10 பாட்டு. அடுத்த வினா, அன்னை மொழியை கவிதை இடம்பெறும் நூல் எது? அன்னை மொழி என்ற கவிதை இயற்றியவர் பெருஞ்சித்தினார். இடம்பெறும் நூல் வந்து கனிச்சாறு. அடுத்த வினா, நட்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனை? நட்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் 18 நூல்கள். அடுத்த வினா, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை? ஸோ சிலம்பு மணிமேகலை வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 3 பெருங்காப்பியங்கள். அடுத்த வினா, துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். அடுத்த வினா, பெருஞ்சித்திரனார் பாடலில் பழமைக்கு பழமை என்னும் பொருள் தரும் சொல்லுது. பெருஞ்சித்திரனார் இயற்றிய அந்த அன்னை மொழி என்ற கவிதையில் பழமைக்கு பழமை என்றும் பொருள் தரும் சொல்லு வந்து முன்னைக்கு முன்னை. அடுத்த வினா, பாப்பத்தை எண் தொகையே சரியான பொருளை கண்டறிக. பாப்பத்தை எண் தொகையே, இதன் சரியான பொருள் வந்து 10 பாட்டு மற்றும் 8 தொகை. அடுத்த வினா, பெருஞ்சித்திரனாரின் முத்துன்றம் யாண்டும் தமிழ்தாய் வாழ்த்து என்னும் 2 தலைப்பில் உள்ள பாடல்கள் எத்தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுன்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து கனிச்சாறு. அடுத்த வினா, செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தம்பி பாடும். அதுபோல் இந்த லைனில் பாயிண்ட் வரும் அணி கேட்டிருக்காங்க. ஸோ போலன்ற ஓமை உறுப்பு வெளிப்படை வந்திருக்கு. போல வெளிப்படை வந்தனால ஓமை அணி. ஸோ போல அற்று அதெல்லாம் வெளிப்படையாக வந்தால் ஊமை அணி வரும். அடுத்த வினா, செந்தமிழ் பிரித்தெழுது கேட்டுறாங்க. செந்தமிழ் பிரித்தெழுதுனா செம்மை ப்ளஸ் தமிழ்னு வரும். அடுத்த வினா, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். அடுத்த வினா, பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்த வினா, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் மட்டும் கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து சருகும் சண்டும். காய்ந்த இலை சருகு, காய்ந்த தோகை சண்டு. அடுத்த வினா, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? ஸோ பாருங்கள், எல்லாமே விதைகளில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து மணி வகையில் வரும். ஸோ மணி வகை வந்து விதைகளில் வரும். அடுத்த வினா, மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் கேட்டுறாங்க. ஆன்சர் வி. அடுத்த வினா, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் கால்டுவெல். அடுத்த வினா, திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் அல்லூர். அடுத்த வினா, குச்சியின் பிரிவு எச்சொலால் அழைக்கப்படுகிறது? குச்சியின் பிரிவு எச்சொலால் அழைக்கப்படும் கேட்டுறாங்க. ஆன்சர் இணுக்கு. அடுத்த வினா, பொறுத்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தாள் வந்து நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி. ஸோ அடிப்பெயர் கொடுத்து சொல்லியிருக்காங்க. தாள் வந்து நெல் கேழ்வரகு வரும். தண்டு வந்து தண்டு கீரைக்கு வரும். கோல் வந்து நெட்டி மிளகாய் செடிக்கு வரும். தூறு வந்து குத்துச்செடி புதச்செடி முதலியவற்றின் அடி. அடுத்த வினா,
இளையான்குடி மாறநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் பெரிய புராணம். இளையான்குடி மாறநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் பெரிய புராணம். அடுத்த வினா, விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் எது? ஸோ 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் விருந்தோம்பல் பற்றியது காணப்படும் இடம் வந்து சிதம்பரம். அடுத்த வினா, காலின் ஏழடி பின் சென்று என்னும் போர்நாற்று படை உணர்த்தும் செய்தி கேட்டுறாங்க. ஆன்சர் பாருங்கள், விருந்தினரை வழி அனுப்ப 7 அடி வரை நடந்து சென்று வழி அனுப்புவர். ஸோ இது யார் வழி அனுப்புனா கரிகாலன் வழி அனுப்பியிருப்பார். அதான் போர்நாட்டிலே படையில் இடம்பெற்றிருக்கும். அடுத்த வினா, காசி காண்டம் என்பது டேஷ். காசி காண்டம் என்பதை கேட்டிருக்காங்க. இது வந்து காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் காசி காண்டம். அடுத்த வினா, வரகரிசி சோறும் வழுதனங்காய் வாட்டும் முறம் முறமென புளித்த மோரும் என பாடியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் ஔவையார். அடுத்த வினா, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5ஆம் இடம் பெறுவது எது? இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை பெறும் காரணங்கள் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசு. அடுத்த வினா, யுனிசெஃப் என்பது என்ன? யுனிசெஃப் என்பது சிறுவர் நிதியம். அடுத்த வினா, பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் யார்? பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என வருந்திய கவிஞர் தேவக்கோட்டை வாமூர்த்தி. அடுத்த வினா, மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் மற்றும் கூறப்பட்ட நூல் எதுன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் திருமூலர் திருமந்திரம். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாள் நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். கூறப்பட்ட நூல் திருமந்திரம். அடுத்த வினா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று உரைத்தவர் யார்? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று உரைத்தவர் இளங்கோவடிகள். அடுத்த வினா, தென்றல் காற்று என அழைக்கப்பட காரணம் என்ன? தென்றல் காற்று என அழைக்கப்பட காற்று என்ன காரணம் கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து மரம் செடி கொடி ஆறு மலை தாண்டி வரதுனால வந்து தென்றல் காற்று என அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பீட் செந்தமிழின் பெண்ணுவித்த தென்றலை என்று பெண்ணொருத்தி தூது செல்ல காட்டினை ஆய்ந்ததாக பாடியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் பலப்பட்டை சொக்கநாத புலவர். அடுத்த வினா, இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல் நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? ஸோ இதுவரைக்கும் நமக்கு கிடைத்திருக்க பரிபாடல் நூலில் இருக்க பாடல் கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து 24. அடுத்த வினா, 8 தொகை நூல்கள் ஒன்று எது? ஸோ கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்கள் ஒன்று கேட்டுருக்காங்க. ஆன்சர் பரிபாடல். அடுத்த வினா, விசும்பில் ஊழி என தொடங்கும் பரிபாடலை எழுதியவர் யார்? விசும்பில் ஊழி என தொடங்கும் பரிபாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் கீரந்தையார். அடுத்த வினா, பரிபாடல் டேஸ் என்னும் புகழ் உடையது? பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழ் உடையது. அடுத்த வினா, பரிபாடலில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியவர்கள் யாருன்னு கேட்டுறாங்க. ஸோ 24 தான் கிடைச்சிருக்கு. ஆனால் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியவர் வந்து உரையாசிரியர்கள். அடுத்த வினா, எட்வின் ஹப்பில் என்பவர் யார்? எட்வின் ஹப்பில் என்பவர் அமெரிக்க வானியல் அறிஞர். அடுத்த வினா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் என்று குறிப்பிடும் நூல் கேட்டுறாங்க. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் என குறிப்பிடும் நூல் வந்து திருவாசகம். அடுத்த வினா, பொருத்தி காட்டுக. சொல்லும் பொருளும் பாருங்கள். விசும்பு வந்து வானம், ஊழி வந்து யுகம், ஊழ் வந்து முறை, பீடு வந்து சிறப்பு. அடுத்த வினா, முதல் பூதம் எனப்படுவது எது? முதல் பூதம் கேட்டுறாங்க. ஆன்சர் வானம். முதல் பூதம் வானம். அடுத்த வினா, பரிபாடலில் புவிக்கு கூறப்பட்ட உவமை எது? பரிபாடலில் புவிக்கு கூறப்பட்ட உவமை கேட்டுறாங்க. ஆன்சர் நெருப்பு பந்து. அடுத்த வினா, விசும்பில் ஊழி ஊழ் செல்ல இவ்வடியில் அமைந்துள்ள பெரும்பான்மை நம் கேட்டுறாங்க. பாருங்கள், ஸோ முதல் எழுத்தான் எல்லாத்தையும் ஒன்றி வந்திருக்கு. இது வந்து மோனை நயம். அடுத்த வினா, நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்தது எது? நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்தது பூமி. அடுத்த வினா, விசும்பில் ஊழி ஊழ் செல்ல இவ்வடியில் விசும்பு என்னும் சொல்லின் பொருள் கேட்டுறாங்க. விசும்பு வந்து வானம். அசும்புன்னு கேட்டால் நிலம், விசும்பு வந்து வானம். அடுத்த வினா, விசும்பில் ஊழி ஊழ் செல்ல இவ்வடியில் ஊழி என்னும் சொல்லின் பொருள் கேட்டுறாங்க. ஊழினா முறைன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஊழி வந்து யுகம். ஊழ் தான் முறை வரும். ஊழி வந்து யுகம். அடுத்த வினா, விசும்பில் ஊழி ஊழ் செல்ல இவ்வடியில் ஊழி என்பதன் பொருள் வந்து முறை. அடுத்த வினா, 1300 ஆண்டுகளுக்கு முன் திரு அண்டப்பகுதி பற்றி கூறியவர் யார்?
1300 ஆண்டுகளுக்கு முன் திரு அண்டப்பகுதி பற்றி கூறியவர் மாணிக்கவாசகர். திருவாசகம் பார்த்தோம். அடுத்த வினா, தன்பெயல் தலையிய ஊழியம் இதில் குளிர்ந்த மழை என்னும் பொருள் தரும் சொல் எது? தன்பெயல் தலையிய ஊழியம் இதில் குளிர்ந்த மழை என்னும் பொருள் தரும் சொல் வந்து தன்பெயல். அடுத்த வினா, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து கண்ணதாசன். அடுத்த வினா, ஹிப்பாலஸ் என்பவர் யார்? ஹிப்பாலஸ் என்பவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் கிரேக்க மாலுமி. அடுத்த வினா, வெண்ணி குயத்தியார் கரிகால் வளவனை புகழ்ந்து பாடும் பாடலில் வழி என குறிப்பிடுவது எது? வெண்ணி குயத்தியார் கரிகாலனை புகழ்ந்து பாடும் பாடலில் வழி என குறிப்பிடுவது வந்து காற்று. அடுத்த வினா, வலிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் யார் மற்றும் நூல் எதுவும் கேட்டுறாங்க. வலிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் மற்றும் நூல். ஆன்சர் வந்து புறநானூறு ஐயூர் முடவனார். வலிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் புறநானூறு ஐயூர் முடவனார். அடுத்த வினா, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறும் நூல் எது? கூறியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் புறநானூறு மதுரை இளநகனார். அடுத்த வினா, கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணையை கண்டுபிடி. கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணை கேட்டுறாங்க. பாருங்கள், சொல்லும் பொருளும் மயலுறுத்து வந்து மயங்கசை, பிராணரசம் உயிர்வழி, லயத்துடன் சீராக, வாசனை வந்து மனம் இருக்கு, 3 சொல்லி நான் வரும் தவறு. அடுத்த வினா, பொருத்தி காட்டுக. பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு காவியம். சுதேசமித்திரன் வந்து இதழ். புதிய ஆத்திச்சூடி வந்து குழந்தைகளுக்கான நீதி பாடல். சிந்துக்கு தந்தை வந்து பாராட்ட பெற்றவர் யாருன்னா பாரதியார். சிந்துக்கு தந்தை என பாராட்ட பெற்றார். அடுத்த வினா, நீடுதுயில் நீக்க பாடியதன் நிலா என்று பாராட்ட பெற்றவர் யார்? நீடுதுயில் நீக்க பாடியதன் நிலா என்று பாராட்ட பெற்றவர் பாரதியார். யார் பாராட்டினதுன்னா பாரதிதாசன் பாராட்டியிருப்பார். அடுத்த வினா, சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார்? ஸோ இதுவும் பாரதியார் தான். இதுவும் பாரதிதாசன் தான் பாராட்டியிருப்பார். சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் பாரதியார். அடுத்த வினா பாருங்கள், பின்னோட்டில் முறையான தொடர் எது? சரணடைய வந்து தமிழர் பண்பாட்டில் வாழ இலக்கிய தனித்த இடம் உண்டு. அடுத்த வினா, கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார். அடுத்த வினா, புயலிலே ஒரு தோணி என்பது என்ன? புயலிலே ஒரு தோணி என்பது ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சிறுகதையா, புதினமா, காப்பியமா, கவிதை கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து புதினம். புயலிலே ஒரு தோணி புதினம். அடுத்த வினா, புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் பா. சிங்காரம். அடுத்த வினா, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2000. அடுத்த வினா, இலங்கை தந்த புயலின் பெயர் என்ன? இலங்கை தந்த புயலின் பெயர் கஜா. அடுத்த வினா, கற்பித்தான் என்பது எதை குறிக்கிறது? கற்பித்தான் என்னும் சொல்லி எதை குறிக்கிறாங்க? ஆன்சர் தலைமை மாலுமி. அடுத்த வினா, தொங்கான் என்பது எதை குறிக்கிறது? தொங்கான் என்பது எதை குறிக்கின்றாங்க? ஆன்சர் கப்பல். அடுத்த வினா, புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் எது? புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. அடுத்த வினா, பா. சிங்காரத்தின் ஊர் மற்றும் மாவட்டம் கேட்டுறாங்க. பா. சிங்காரத்தின் ஊர் மற்றும் மாவட்டம். ஊர் வந்து சிங்கமுனரி, மாவட்டம் வந்து சிவகங்கை. அடுத்த வினா, பா. சிங்காரம் பணியாற்றிய இதழ் எது? ஆன்சர் தினத்தந்தி. அடுத்த வினா, பொருந்தாத பொருளுக்கான இணை எது? பொருந்தாத பொருள் கேட்டுறாங்க. பாருங்கள், வேவைனா வெந்தது, இரடினா திணை, பொம்மல்னா சோறு, சுற்றம்னா நரம்னா ஒழிக்கும்னு வரணும். சுற்றம் தப்பாக இருக்குது, இது மட்டும் தவறு. அடுத்த வினா, மலைப்படுகடம் எந்த நூல்கள் ஒன்று? மலைப்படுகடம் வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று. அடுத்த வினா, மலைப்படுகடம் எத்தனை அடிகளை கொண்ட நூல்? ஸோ ஆற்றுப்படை இலக்கியத்திலே தான் அதிக அடிகளை கொண்ட நூல். ஆன்சர் வந்து 583. மலைப்படுகடம் 583 அடிகளை கொண்ட நூல். அடுத்த வினா, மலைப்படுகடாமின் வேறு பெயர் என்ன? மலைப்படுகடாமின் வேறு பெயர் கூத்தர் ஆற்றுப்படை. அடுத்த வினா, பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கிறாங்க. ஆன்சர் 105 பாடல்கள். அடுத்த வினா, வித்தோக்கோடி என்னும் ஊர் டேஸ் மாநிலத்தில் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது? எந்த மாநிலம்னா கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த வினா, குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டில் உள்ள இறைவனை உய்ய வந்த பெருமாளை
டேஸாக உருவகித்து பாடுகிறான் இருக்கு. ஆன்சர் வந்து அன்னையாக உருவகித்து பாடுகிறார். அடுத்த வினா, 4000 பிரபந்தத்தில் டேஸ் திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி. ஆன்சர் 5ஆம் திருமொழி. 4000 பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி. அடுத்த வினா, பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். அடுத்த வினா, குலசேகர ஆழ்வாரின் காலம் டேஸ் நூற்றாண்டு. ஆன்சர் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, வாழலர்த்து என தொடங்கும் பெருமாள் திருமொழியின் பாடப்பகுதியாக உள்ள முதல் 1000 பாசுரம் கேட்டுறாங்க. ஸோ முதல் 1000 பாசுரம் வந்து 691. அடுத்த வினா, மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் என்னும் அடிகளில் மாயம் என்பதன் பொருள் கேட்டுறாங்க. ஸோ மாயம் என்பதன் பொருள் வந்து விளையாட்டு. அடுத்த வினா, பெருமாள் திருமொழியில் காதல் நோயாளன் போன்றவர் யார்? பெருமாள் திருமொழியில் காதல் நோயாளன் போன்றவர் கேட்டுறாங்க. ஆன்சர் குலசேகர ஆழ்வார். அடுத்த வினா, நீ ஆளா உணர்தலே பார்ப்பன் அடியன் என்றவர் யார்? நீ ஆளா உணர்தலே பார்ப்பன் அடியன் என்றவர் குலசேகர ஆழ்வார். அடுத்த வினா, மலைப்படுகடம் என்னும் நூலில் மலைக்கு ஓமையாக கூறப்படுவது எது? மலைக்கு ஓமையாக கூறப்படுவது யானை. அடுத்த வினா, ரணிய முட்டத்து பெருங்குன்றூரை சார்ந்த புலவர் யார்? ரணிய முட்டத்து பெருங்குன்றை சார்ந்த புலவர் பெருங்கௌசிகனார். அடுத்த வினா, பெருமாள் திருமொழியில் மருத்துவன் போன்றவர் யார்? ஸோ மருத்துவன் போன்றவர் கேட்டாங்க. ஆன்சர் வந்து இறைவன். வித்துவக்கோட்டு இறைவன். அடுத்த வினா, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்பு வந்து வானத்தை குறிக்கிறது, இசை வந்து பேரொளியை குறிக்கிறது. அடுத்த வினா, பொருந்தாதை கண்டறிக. ஸோ நூலாசை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஆற்றுப்படை இலக்கியங்கள். திருமுருகாற்றுப்படை வந்து நக்கீரர், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், பொருநாற்றுப்படை முடத்தாம கண்ணியார், மலைப்படுகடம் வந்து கடியலூர் தங்கனுக்கு தவறு. கடியலூர் தங்கனது பட்டினப்பாளைக்கு வருவார். மலைப்படுகடம் வந்து பெருங்கௌசிகனார் வரும். ஸோ வந்து தவறு. அடுத்த வினா, அன்று அவன் அசை என்பதில் அசை என்பதன் பொருள் என்ன? அன்று அவன் அசை என்பதில் அசை என்பதன் பொருள் வந்து இலைப்பாரி. அடுத்த வினா, கன்று எரி என்பதில் எரி என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் வந்து நெருப்பு. அடுத்த வினா, அசோக மரங்கள் எவ்வண்ண பூக்களை கொண்டது? அசோக மரங்களின் பூக்கள் வண்ணங்கள் கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து சிவந்த நிற பூக்களை கொண்டது. அடுத்த வினா, கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் இது? கூத்தராற்றுப்படை வந்து மலைப்படுகடாம். அடுத்த வினா, உனதருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது? உனதருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. அடுத்த வினா, நன்னன் எண்ணில மன்னன். நன்னன் வந்து குறுநில மன்னன். அடுத்த வினா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் சகலலாவல்லி மாலை திருவாரூர் மும்மணி கோவை முதல் நூல்களை இயற்றியவர் யார்? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் சகலலாவல்லி மாலை திருவாரூர் மும்மணி கோவை. ஆன்சர் குமரகுருபரர். அடுத்த வினா, மலைப்படுகடாமின் பாட்டை தலைவன் யார்? ஆன்சர் நன்னன். மலைப்படுகடாமின் பாட்டை தலைவன் நன்னன். அடுத்த வினா, கபிலரின் நண்பர் யார்? கபிலரின் நண்பர் வந்து யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் இடைக்காடனார். அடுத்த வினா, திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்? திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் கேட்டுறாங்க. ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். அடுத்த வினா, திருவிளையாடற் புராணம் படலங்களின் எண்ணிக்கை எத்தனை? திருவிளையாடற் புராணத்தின் படலங்களின் எண்ணிக்கை கேட்டுறாங்க. ஆன்சர் 64 படலங்கள். அடுத்த வினா, சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர் யார்? சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர் கம்பர். அடுத்த வினா, தகடூர் எறிந்த பெருஞ்சால் இரும்பரை யாருக்கு கவரி வீசினான்? தகடூர் எறிந்த பெருஞ்சால் இரும்பரை யாருக்கு கவரி வீசினான்னு கேட்டுறாங்க. ஆன்சர் மோசிகிரனார். அடுத்த வினா, வேப்பமாலை அணிந்த மன்னன் யார்? வேப்பமாலை அணிந்த மன்னன் வந்து பாண்டிய மன்னன். சேரர்கள் வந்து பனம்பாலை அணிவாங்க, சோழர் வந்து அத்திமாலை அணிவாங்க, பாண்டியர்கள் வந்து வேப்பமாலை அணிவாங்க. அடுத்த வினா, மோசிகீரனார் முரசுக்கட்டிலில் கண்ணயர காரணம் என்ன? மோசிகீரனார் முரசுக்கட்டிலில் கண்ணயர காரணம் களைப்பு மிகுதியால். அடுத்த வினா, களைப்பு மிகுதியால் மூறி தீம்தேன்
வழிந்து ஒழுகுதாரனை கண்டு என்னும் தொடரில் தாரணை என்பது யாரை குறிக்கிறது? தாரணை என்பது பாண்டிய மன்னனை குறிக்கிறது. அடுத்த வினா, பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. அடுத்த வினா, திருவிளையாடற் புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? திருவிளையாடற் புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை 3. அடுத்த வினா, இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் திரு ஆலவாய் காண்டம். அடுத்த வினா, இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடற் புராணத்தில் எத்தனையாவது படலம்? இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனையாவது படலம் கேட்டுறாங்க. ஆன்சர் 56வது படலம். அடுத்த வினா, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். அடுத்த வினா, செங்கிரை பருவம் பிள்ளை தமிழில் எத்தனையாவது பருவம் கேட்டுறாங்க. ஆன்சர் 2வது பருவம். செங்கிரை பருவம் பிள்ளை தமிழில் 2வது பருவம். அடுத்த வினா, குமரகுருபரின் காலம் டேசாம் நூற்றாண்டு? குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகாண்டம் கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் குறிப்பிடப்படுவது கேட்டுறாங்க. ஆன்சர் சரையு ஆறு. அடுத்த வினா, குமரகுருபரர் அழிந்திராத மொழியை கண்டறிக. குமரகுருபரர் அழிந்திராத மொழி மலையாளம். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. 3 தெரியும் அவருக்கு. அடுத்த வினா, குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறிக. குமரகுருபரர் இயற்றாத நூல். ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம். பேலன்ஸ் பாருங்கள். கந்தர் கலைவன்பார், நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம் இயற்றிய நூல்கள். அடுத்த வினா, பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது? பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு சரையு ஆறு. அடுத்த வினா, கீழ்காண்பனவற்றுள் கொடி வகையை சேர்ந்தது எது? கீழ்காண்பனவற்றுள் கொடி வகையை சேர்ந்ததுன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் குறுக்கத்தி. அடுத்த வினா, கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்ன? கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் ராமாவதாரம். அடுத்த வினா, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க கேட்டுறாங்க. பாருங்க, பாலகாண்டம் ஆற்றுப்படலம் சரி. பாலகாண்டம் ஆற்றுப்படலம் வரும். அயோத்தியா காண்டம் கங்கை படலம் கங்கை காண்படலம் வரும். யுத்த காண்டம் கும்பகர்ணன் வதைப்படலம் வரும். சுந்தரகாண்டம் குகப்படலம் வராது. இது ஒன்று மட்டும் தவறு. அடுத்த வினா, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். அடுத்த வினா, கம்பர் பிறந்த ஊர் எது? கம்பர் பிறந்த ஊர் ஆன்சர் திருவழுந்தூர். கம்பர் பிறந்த ஊரின் பெயர் திருவழுந்தூர். அடுத்த வினா, கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 6 காண்டங்கள். அடுத்த வினா, கம்பர் பிறந்த நாடு எது? கம்பர் பிறந்த நாடு சோழ நாடு. அடுத்த வினா, சடையப்ப வள்ளலின் ஊர் பெயர் என்ன? சடையப்ப வள்ளலின் ஊரின் பெயர் திருவெண்ணெய்நல்லூர். அடுத்த வினா, கம்பர் இயற்றாத நூலை கண்டறிக. கம்பர் இயற்றாத நூல் ஆன்சர் பதிற்றுப்பத்தாந்தாதி. பேலன்ஸ் பாருங்கள். சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், 770 இயற்றிய நூல்கள் கம்பரிட் நூல்கள். அடுத்த வினா, உறங்குகின்ற கும்பகண்ண என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் மற்றும் படலம் கேட்டுறாங்க. ஆன்சர் யுத்த காண்டம் கும்பகர்ணன் வதைப்படலம். அடுத்த வினா, தாதுகு சோலைதோறும் என்று ஆட்டின் அழகை வர்ணிக்கும் கம்பராமாயணத்தின் காண்டம் மற்றும் படலம் கேட்டுறாங்க. ஆன்சர் பாலகாண்டம் ஆற்றுப்படலம். 6 இருக்குது. பாலகாண்டம் ஆற்றுப்படலம். அடுத்த வினா, சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை எத்தனை? சிற்றிலக்கியங்களின் வகைகள் கேட்டுறாங்க. ஆன்சர் 96 வகைகள். சிற்றிலக்கியங்களின் வகைகள் 96. அடுத்த வினா, பிள்ளை தமிழ் இடம்பெறும் பருவங்கள் எத்தனை? பிள்ளை தமிழ் இடம்பெறும் பருவங்கள் 10. அடுத்த வினா பொறுத்துக. பாருங்கள், அரைநான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் காதில் அணிவது, சூழி தலையில் அணிவது. அடுத்த வினா, ஆண்பாட் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக. ஆண்பாட் பிள்ளை தமிழுக்குரிய பொருந்தாத பருவம் ஆன்சர் ஊசல். பேலன்ஸ் பாருங்கள். சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஆண்பால் பருவம். அடுத்த வினா, பெண்பாட் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சிற்றில் வரும். பேலன்ஸ் பாருங்கள். கழங்கு, அம்மானை, ஊசல் பெண்பாட் பிள்ளை தமிழுக்குரிய பருவம். அடுத்த வினா, பிள்ளை தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவம் கேட்டுறாங்க. ஆன்சர் 7 பருவங்கள். இப்போ இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் 7. அடுத்த வினா, பிள்ளை தமிழில் இருபாலருக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் கேட்டுறாங்க. வேறுபடும் பருவங்கள் 3. அடுத்த வினா, காட்டில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் எது? ஆன்சர் செங்கிரை பருவம். அடுத்த வினா, செங்கிரை பருவத்தில் குழந்தையின் தலையை அசைந்தாடும் மாதம் எது? ஆன்சர் 5 to 6 மாதம்.
அடுத்த வினா, கிண்கிணி என்ற அணிகலன் அணியும் இடம் கேட்டுறாங்க. ஆன்சர் காலில். அடுத்த வினா, குமரகுருபரர் எவ்விரவனை செங்கிரை ஆடுமாறு வேண்டுகிறார்? குமரகுருபரர் வந்து வைத்தியநாத முருகனை செங்கிரை ஆடுமாறு வேண்டுகிறார். அடுத்த வினா, அரசரும் புலவருக்கு டேஸ் வீசுவார்னு கேட்டுறாங்க. ஆன்சர் கவரி வீசுவர். அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர். அடுத்த வினா, சொல்லின் வடிவாக இறைவனின் இடப்புறம் வீட்டிருப்பவள் யார்? சொல்லின் வடிவாக இருப்பவர் வந்து இறைவன். சொல்லின் வடிவாக இறைவனின் இடப்புறம் வீட்டிருப்பவர் வந்து பார்வதி. அடுத்த வினா, சொல்லின் பொருளாக விளங்குவது யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் இறைவன். அடுத்த வினா, சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் அவமதித்ததாக இறைவனிடம் இடைக்காடனார் டேஸ் கூறி சென்றார்ன்றிருக்கு. ஆன்சர் சினத்துடன் கூறி சென்றார். அடுத்த வினா, இடைக்காடனாரின் சொல் டேஸ் போல் சென்று இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து வேட்படை போல் சென்று தைத்தது. அடுத்த வினா, டேஸ் ஆற்றின் தென்பக்கத்தை ஒரு திருக்கோயிலை ஆக்கி இறைவன் அங்கு சென்று இருந்தார். ஸோ திருவிளையாடு புராணத்தில் வர பாடல் இது. ஆன்சர் வந்து வைகை ஆறு. அடுத்த வினா, கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இறைவன். அடுத்த வினா, மன்னன் இடைக்காடனரை மங்களமாக ஒப்பனை செய்து டேஸ் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். சேர்ந்த இருக்கையில்னா பொன் இருக்கையில். அடுத்த வினா, பரஞ்சோதி முனிவர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர்? பரஞ்சோதி முனிவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்த வினா, இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கவிதையை எழுதியவர் யார்? இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கவிதை எழுதியவர் உமாமகேஸ்வரி. அடுத்த வினா, கவிஞர் உமாமகேஸ்வரி எங்கு பிறந்தார்? கவிஞர் உமாமகேஸ்வரி வந்து பிறந்தது வந்து மதுரை, வாழ்ந்து வருவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி. பாருங்க. அடுத்த வினா, உமாமகேஸ்வரி தற்போது வாழ்ந்து வருகின்ற மாவட்டம் கேட்டுறாங்க. ஆன்சர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி. அடுத்த வினா, கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் எதுன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் சங்க இலக்கியம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம். அடுத்த வினா, செய்குதம்பி பாவலர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஆன்சர் சதாவதானி. அடுத்த வினா, ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் யார்? ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். அடுத்த வினா, செய்குதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை எது? செய்குதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கதை சதாவதானம். அடுத்த வினா, செய்குதம்பி பாவலரின் மாவட்டம் மற்றும் வட்டம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், இடலாக்குடி வட்டம். அடுத்த வினா, செய்குதம்பி பாவலர் டேஸ் வயதிலேயே செயலேற்றும் திறன் பெற்றவர்? செய்குதம்பி பாவலர் 15 வயதிலேயே செயலேற்றும் திறன் பெற்றவர். அடுத்த வினா, சதாவதானி என பாராட்ட பெற்றவர் யார்? சதாவதானி என பாராட்ட பெற்றவர் செய்குதம்பி பாவலர். அடுத்த வினா, சதாவதானி என்பது என்னன்னு கேட்டுறாங்க. சதாவதானி என்பது 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது. அடுத்த வினா, செய்குதம்பி பாவலர் சதாவதானி என்று பாராட்ட பெற்ற இடம் மற்றும் நாள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சென்னை விக்டோரியா அரங்கம், 1907 மார்ச் 10ஆம் நாள். அடுத்த வினா, சதம் என்றால் டேஸ் என்று பொருள்? சதம் என்றால் 100 என்று பொருள். அடுத்த வினா, மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது? மூவேந்தர் பற்றிய செய்திகள் கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். அடுத்த வினா, விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் என்று புகழப்பட்டவர் யார்? விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் என்று புகழப்பட்டவர் கம்பர். அடுத்த வினா, சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் 3. அடுத்த வினா, சிலப்பதிகாரத்தின் காதைகள் எத்தனை? சிலப்பதிகாரத்தின் காதைகள் 30. அடுத்த வினா, அடிகள் நீரை அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் யார்? வேண்டிக் கொண்டவர் சீத்தலை சாத்தனார். அடுத்த வினா, சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் எது? சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை. அடுத்த வினா, நாட்டுதும் யாமோர் பாடுடைய செய்யுள் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்க. கூறியவர் வந்து இளங்கோவடிகள். நாட்டுதும் யாமோர் பாடுடைய செய்யுள். அடுத்த வினா, கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யார்? கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் திமுழுக்கு யோவான். அடுத்த வினா, திமுழுக்கு யோவான் வீரமாமுனிவர் தன் காப்பியத்திட்ட பெயர் கேட்டுருக்காங்க. ஆன்சர் கருணையன். திமுழுக்கு யோவானுக்கு கருணையன் என பெயரிட்டவர் வந்து வீரமாமுனிவர். அடுத்த வினா, கருணையனின் தாயார் பெயர் என்ன? கருணையனின் தாயார் பெயர் எலிசபெத். அடுத்த வினா, தேம்பா ப்ளஸ் அணி என்பதன் பொருள் என்ன? தேம்பா ப்ளஸ் அணி என்பதன் பொருள் வாடாத மாலை. அடுத்த வினா, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை பெயர் என்ன கேட்குறாங்க. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை பெயர் வந்து சூசையப்பர்.
அடுத்த வினா தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் எத்தனை? தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் கேட்டுறாங்க. ஆன்சர் 3 காண்டங்கள். அடுத்த வினா தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் எது? தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் கேட்டுறாங்க. ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா தேம்பாவணியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? தேம்பாவணியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை கேட்டுறாங்க. ஆன்சர் 3615 பாடல்கள். அடுத்த வினா தேம்பாவணியின் படலங்கள் எண்ணிக்கை எத்தனை? தேம்பாவணியின் படலங்கள் எண்ணிக்கை கேட்டுறாங்க. ஆன்சர் 36 படலங்கள். தேம்பாவணியின் படலங்கள் வந்து 36. அடுத்த வினா தேம்பாவணியை இயற்றியவர் யார்? தேம்பாவணியை இயற்றியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் வீரமாமுனிவர். அடுத்த வினா தமிழில் முதல் அகராதி எது? தமிழில் முதல் அகராதி வந்து சதுர அகராதி. அடுத்த வினா வீரமாமுனிவர் இயற்பெயர் டேஸ் ஆகும். வீரமாமுனிவர் இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்சஸ் ஜோசப் பெஸ்கி. அடுத்த வினா சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் கேட்டுறாங்க. ஆன்சர் இஸ்மத் சன்னியாசி. அடுத்த வினா இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் என்ன? இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் தூய துறவி. அடுத்த வினா இஸ்மத் சன்னியாசி என்பது டேஸ் மொழி சொல்? இஸ்மத் சன்னியாசி என்பது பாரசீக மொழி சொல். அடுத்த வினா காணில் செல்வழி அறியேன் யார் கூற்றுன்னு கேட்டுறாங்க. காணில் செல்வழி அறியேன் என்பது கருணையின் கூற்று. அடுத்த வினா சரிந்தன அசம்பில் செல்லும் இவ்வடிகளில் அசும்பு என்பதன் பொருள் கேட்டுறாங்க. ஸோ விசும்புன்னு ஏற்கனவே பார்த்தோம். விசும்பு வந்து வானம், அசும்புன்னு கேட்டால் நிலம். அடுத்த வினா மணிமேகலையின் ஆசிரியர் யார்? மணிமேகலையின் ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். அடுத்த வினா இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் எது? இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் புகார் காண்டம். அடுத்த வினா சிலப்பதிகாரத்தின் பெரும்பிரிவு எது? சிலப்பதிகாரத்தின் பெரும்பிரிவு கேட்டுறாங்க. ஆன்சர் காண்டம். அடுத்த வினா சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு எது? உட்பிரிவு வந்து காதை. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை. அடுத்த வினா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் டேஸ் ஆகும். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். அடுத்த வினா சிலப்பதிகாரம் எந்த இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சேரநாடு. இதே கம்பர் கேட்டால் சோழ நாடு வருவார். இளங்கோவடிகள் சேரநாடு. அடுத்த வினா அழகர் மழை என்பது எது? அழகர் மழை என்பது திருமால் குன்றம். அடுத்த வினா கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் யார்? கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் கவுந்தியடிகள். அடுத்த வினா கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் எது? கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் கேட்டுறாங்க. ஆன்சர் வேங்கை காணல். அடுத்த வினா கூவம் குவித்த இதில் கூவம் என்பதன் பொருள் கேட்டுறாங்க. கூவம் என்பதன் பொருள் வந்து தானியம். அடுத்த வினா கல் விற்பவர் யார்? கல் விற்பவர் வந்து வளச்சியர். அடுத்த வினா பொறுத்துக வரும் கண்ணூல் வினைஞர் வந்து ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி, கிழி என்பதன் பொருள் வந்து துணி, வினைனா தொழில். அடுத்த வினா பல்லவர் கால கல்வெட்டும் பாண்டியர் கால செப்பேடும் சோழர் காலத்தில் டேஸ் என பெயர் பெற்றது. ஆன்சர் மெய்கீர்த்தி. அடுத்த வினா சோழர் நாட்டில் பிறந்தொழுவது எது? சோழர் நாட்டில் பிறந்தொழுகுவது இதுன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் கயற்குளம். அடுத்த வினா காவுகளே கொடிய வாயின இத்தொடரில் இதில் காவு என்பதன் பொருள் என்ன? காவு என்பதன் பொருள் காடுகள். அடுத்த வினா கோப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவன் யார்? கோப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவன் 2ஆம் ராசராசன். அடுத்த வினா யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது? யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்படுகின்றாங்க. ஆன்சர் வந்து 1ஆம் ராசராசன். அடுத்த வினா 2ஆம் ராசராச சோழனின் மெய்கீர்த்தியின் வரிகள் எத்தனை? 2ஆம் ராசராச சோழனின் மெய்கீர்த்தியின் வரிகள் கேட்டுறாங்க. ஆன்சர் 91 வரிகள். அடுத்த வினா சோழ நாட்டில் சிறைப்படுவன எவை? சோழ நாட்டில் சிறைப்படுவன வந்து வருபுணல். ஸோ சிறைப்படுவன வருபுணல். அடுத்த வினா தேவராட்டம் டேஸ் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. தேவராட்டம் வந்து வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. அடுத்த வினா உரிமை என பொதுவாக அழைக்கப்படுவது எது? உரிமை என பொதுவாக அழைக்கப்படுவது தேவதுந்துபி. அடுத்த வினா கரகாட்டத்தின் வேறு எவ்வாறு அழைக்கலாம் கேட்டுறாங்க. கரகாட்டத்தை வந்து கும்பாட்டம் எனவும் அழைக்கலாம். அடுத்த வினா ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றன இத்தொடரில் செயற்பாட்டு வினை கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஸோ இந்த ஆடப்படுகிறதுன்னு வரும்.
அடுத்த வினா கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இந்த தொடர்புடைய வினா கேட்டுறாங்க. வினா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அடுத்த வினா பொருத்தமான விடைவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், மயிலாட்டம் கம்பீரத்துடன் ஆடுதல் சரி. ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டத்தின் துணையாட்டம். ஒயிலாட்டம் கம்பீரத்துடன் ஆடுதல். புலியாட்டம் தமிழரின் வீரத்தின் சொல்லும் கலை. தெற்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலை. அடுத்த வினா தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு? ஆன்சர் 8 முதல் 13. தேவராட்டத்தில் 8 முதல் 13 பேர் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த வினா கரகாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருள் கேட்குறாங்க. ஆன்சர் அனைத்தும் எல்லாமே சரி. நையாண்டி மேளம் இசை, நாகஸ்வரம், தவில், பம்பை. அடுத்த வினா கரகாட்டம் நிகழ்த்துவதில் எத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும்? கரகாட்டத்தை எத்தனை பேர் நிகழ்த்தணும்? ஆன்சர் வரையறை இல்லை. அடுத்த வினா நீரற வரியா கரகத்து என்ற பாடலடி இடம்பெறும் நூல் எது? நீரற வரியா கரகத்து என்ற பாடலடி இடம்பெறும் நூல் புறநானூறு. அடுத்த வினா வெங்கடேச சுப்பரபாரதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கிய ஆண்டு எது? வெங்கடேச சுப்பரபாரதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கிய ஆண்டு 1966. அடுத்த வினா படுகரின மக்களின் வாழ்வியலை மாற்றத்தை பேசும் புதினம் எது? படுகரின மக்களின் வாழ்வியலை பேசும் புதினம் குறிஞ்சித்தேன். அடுத்த வினா களஞ்சியம் மகளிர் குழு முதலில் ஆரம்பித்தவர் யார்? களஞ்சியம் என்ற மகளிர் குழு ஆரம்பித்தவர் சின்னப்பிள்ளை. அடுத்த வினா உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் கிருஷ்ணம்மாள். உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் கிருஷ்ணம்மாள். அடுத்த வினா மேன்மை தரும் அறம் எது? மேன்மை தரும் அறம் கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரும் அறம். அடுத்த வினா உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர்கள் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் அதியமான் மற்றும் பெருஞ்சாத்தன். அடுத்த வினா மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் எது? மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. அடுத்த வினா உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் யார்? உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் ஈழத்து போதன் தேவனார். அடுத்த வினா இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிர் துடப்பது மேலானது என்று கூறும் நூல் கேட்டுறாங்க. அகநூல் கேட்டுறாங்க. ஆன்சர் கலித்தொகை. அடுத்த வினா பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் யார்? பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் பரணர். அடுத்த வினா வள்ளலின் பொருள் இரவனின் பொருள் என்றவர் யார்? வள்ளலின் பொருள் இரவனின் பொருள் என்றவர் பெரும்பதுமனார். அடுத்த வினா நிறைவடைகிறவனே செல்வன் என கூறும் தத்துவம் எது? நிறைவடைகிறவனே செல்வன் என கூறும் தத்துவம் தாபோவியம். அடுத்த வினா நம்மிடம் உள்ள அதிசய திறவுகோல் எது? அதிசய திறவுகோல் கேட்டுறாங்க. ஆன்சர் நாக்கு. அடுத்த வினா சேர அரசர்களின் கொடைப்பதிவாக திகழும் நூல் எது? சேர அரசர்களின் கொடைப்பதிவாக திகழும் நூல் பதிற்று 10. அடுத்த வினா சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய டேஸ் வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் 11 வகை ஆடல்களில் குடக்கூத்தும் ஒன்று. அடுத்த வினா குடக்கூத்து என்பது டேஸ்? குடக்கூத்து என்பது கரகாட்டம். அடுத்த வினா கரகாட்டத்தின் துணையாட்டம் எது? கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். அடுத்த வினா காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்பதன் பொருள் என்ன? காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்பதன் பொருள் பாரம் தாங்கும் கோல். அடுத்த வினா இரு முனைகளும் சம இடைகளை கட்டி தண்டினை தோளில் சுமந்து கொண்டு ஆடுவது காவடியாட்டம். ஸோ தண்டினை தோளில் சுமந்து கொண்டு தோளில் வருது பாருங்கள் காவடியாட்டம். அடுத்த வினா மச்சக்காவடி, சர்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என்று எதன் அடிப்படையில் அழைக்கின்றாங்கன்னா அதன் அமைப்பின் அடிப்படையில் அழைக்கிறார்கள். அடுத்த வினா இலங்கை, மலேசியா உள்ளிட்ட புலம்பெயரும் தமிழர் வாழும் பிற நாடுகளில் ஆடப்படுவது எது? இலங்கை, மலேசியாவில் ஆடப்படுவது காவடி ஆட்டம். அடுத்த வினா தமிழ்நாடு அரசு நா. முத்துசாமி வழங்கிய விருது எது? தமிழ்நாடு அரசு நா. முத்துசாமிக்கு வழங்கிய விருது கலைமாமணி விருது. அடுத்த வினா ஒயிலாட்டம் ஆடுவோரின் வரிசை எண்ணிக்கை எத்தனை? 2 வரிசைகளில் ஆடப்படுது ஒயிலாட்டம். ஏற்கனவே பார்த்தோம் கொஸ்டின். அடுத்த வினா தேவராட்டம் என்பது யார் மட்டுமே ஆடும் ஆட்டம் கேட்டுறாங்க. ஆன்சர் ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் தேவராட்டம். அடுத்த வினா தேவதுந்துபி என்பது இன்னும் இசைக்கருவி பயன்படுத்தப்படும் ஆட்ட வகை கேட்டுறாங்க. ஆன்சர் தேவராட்டம். தேவதுந்துபி தேவராட்டம். அடுத்த வினா தேவராட்டம் போன்றே
ஆடப்பட்டு வருகின்ற கலை எது? தேவராட்டம் போன்ற ஆடப்பட்டு வருகின்ற கலை சேவையாட்டம். அடுத்த வினா, எந்த பண்புகளை கொண்டு நிகழ்த்தி காட்டும் கலை பொய்க்கால் குதிரையாட்டம்? ஆன்சர் போலச் செய்தல். பொய்க்கால் குதிரையாட்டம் வந்து போலச் செய்தல் பண்புகளை போன்றே நிகழ்த்தி காட்டும் கலை. அடுத்த வினா, புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைக்கப்படும் ஆட்டம் எது? புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆட்டம் வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்த வினா, பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது? ஆன்சர் மராட்டியர் காலத்தில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் தஞ்சைக்கு வந்தது. அடுத்த வினா, ராஜஸ்தானில் கச்சி கொடி என்றும் கேரளத்தில் குதிரை களி என்றும் அழைக்கப்படுவது எது? ராஜஸ்தானில் கச்சி கொடி என்றும் கேரளத்தில் குதிரை களி என்றும் அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்த வினா, பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை எது? பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகையும் பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்த வினா, பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம் எது? பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம் தப்பாட்டம். அடுத்த வினா, டேஷ் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது? ஆன்சர் தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருளில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது. அடுத்த வினா, நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. அடுத்த வினா, கலைஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து நா. முத்துசாமி. கலைஞாயிறு நா. முத்துசாமி. அடுத்த வினா, டேஷ் தெருக்கூத்து அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது? திரளபதி தெருக்கூத்து அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்த வினா, நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்ட கலை எது? நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்ட கலை தெருக்கூத்து. அடுத்த வினா, களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்டது எதுன்னு கேட்டுறாங்க. இதுவும் தெருக்கூத்து தான். களத்து மேடுகளில் நிகழ்த்தப்படும் கலை தெருக்கூத்து. அடுத்த வினா, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்? தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நா. முத்துசாமி. அடுத்த வினா, கூத்துப்பட்டறை நா. முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது கேட்டுறாங்க. இந்திய அரசு வழங்கிய விருது பத்மஸ்ரீ விருது. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பத்மஸ்ரீ. அடுத்த வினா, வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்து வருவது எது? வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்து வருவது தெருக்கூத்து. அடுத்த வினா, மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் எது? மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். அடுத்த வினா, இடைச்சபல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் கோபாலபுரத்து மக்கள். அடுத்த வினா, எப்போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூல்? ஆன்சர் விடுதலை போராட்டம். அடுத்த வினா, பல்பல பழவின் பயங்கொளு கொல்லி என்று குறிப்பிட்ட நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் அகநானூறு. பல்பல பழவின் பயங்கொளு கொல்வி அகநானூறு. அடுத்த வினா, பாய்ச்சல் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பாய்ச்சல் என்னும் சிறுகதை தக்கையின் மீது 4 கண்கள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த வினா, பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் சா. கந்தசாமி. அடுத்த வினா, சா. கந்தசாமியின் மாவட்டம் மற்றும் ஊர் பெயர் கேட்டுறாங்க. மாவட்டம் வந்து மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. ஸோ ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க, 2 மாவட்டமாக. அடுத்த வினா, சா. கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருது பெற்றார்? சா. கந்தசாமி சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருது பெற்றார். அடுத்த வினா, சா. கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்றிருந்த புதினம் கேட்டுறாங்க. எழுத்துலகில் புகழை பெற்றிருந்த புதினம் வந்து சாயாவனம். அடுத்த வினா, கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது? கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். அடுத்த வினா, புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் 4 புதங்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். அடுத்த வினா, பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்ட பெறுபவர் யார்? பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்ட பெறுபவர் பாரதியார். இதுவும் பாரதிதாசன் தான் பாட்டிருப்பார். அடுத்த வினா, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. இதில் பாக்கம் என்பது என்ன கேட்டுறாங்க. ஆன்சர் சிற்றூர். அடுத்த வினா, கோபாலபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் யார்? கோபாலபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் கேட்டுறாங்க. ஆன்சர் கி. ராஜநாராயணன். அடுத்த வினா, உறையூர் உள்ள மாவட்டம் எது? உறையூர் உள்ள மாவட்டம் கேட்டுறாங்க. ஆன்சர் திருச்சி. அடுத்த வினா, கழங்கு இசை விழாவின் உறந்தை என்று குறிப்பிடப்படும் நூல் எது? கரந்தை இசை விழாவின் உரை என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. அடுத்த வினா, கி. ராஜநாராயணின் சொந்த ஊர் எது? கி. ராஜநாராயணின் சொந்த ஊர் இடைச்செவ்வல். அடுத்த வினா, கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூல் சாகித்ய அகாதமி பரிசினை பெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1991ஆம் ஆண்டு. அடுத்த வினா, எழுத்துலகில் கி. ரா என
என்று அழைக்கப்படுவோர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கி ராஜநாராயணன். அடுத்த வினா, மேரி மெக்லியோட் பெத்தியோன் என்னும் அமெரிக்க கல்வியாளரின் வாழ்க்கை உனக்கு பாட தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யார்? ஸோ உனக்கு பாட தெரியாத தலைப்பில் நூலாக படைத்தவர் வந்து கமலா லயன். யாருன்னா மேரி மெக்லியோட் பெத்தியோன். அடுத்த வினா, கொட்கை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் எது? கொட்கை ஊர் அமைந்துள்ள மாவட்டம் வந்து தூத்துக்குடி. அடுத்த வினா, கொட்கை கோமான் கொட்கையம் பெருந்துறை என்று குறிப்பிடும் நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் ஐங்குறுநூறு. கொட்கை கோமான் கொட்கையம் பெருந்துறை ஐங்குறுநூறு. அடுத்த வினா, கரிசல் வட்டார சொல்லாகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார்? கரிசல் வட்டார சொல்லாகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன். அடுத்த வினா, கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி யார்? ஸோ கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி. அடுத்த வினா, கீழ் காண்பனவற்றில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டாங்க. பாருங்க, உயிரினும் மேலானது ஒழுக்கம், ஒழுக்கமுடையவர் மேன்மையுடையவர் சரி, உண்மை பொருளை காண்பது அறிவு சரி. லாஸ்ட் பாருங்கள், உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அறிவுடையவர் கொடுக்குறாங்க. ஸோ அறிவற்றவர்னு வரும். ஸோ ஒன்று மட்டும் தவறு. அடுத்த வினா, பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க தேர்ந்து வச்சுருக்காங்க. அழிக்க வேண்டியவை ஆசை, சினம், அறியாமை. ஸோ சரி ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், பெரியோரை துணையாக போக்கிக் கொள்வது வந்து பெரும்பேறு சரி. ஆப்ஷன் இ பாருங்கள், நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் வந்து பிற நண்பை கருதுவோர் சரி. ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்கவன்றிருக்கு தவறு. ஸோ ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்க மாட்டான். அடுத்த வினா, நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு பழம் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் பயின்றோரும் அணி கட்டுறாங்க. பாருங்கள், அற்றுன்னு வெளிப்படை வந்திருக்கு. அற்று போலதெல்லாம் வெளிப்படை வந்தால் உவமை அணி. அடுத்த வினா, பொறுத்துக. பாருங்கள், மேன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து உயர்வு, வெகுளினா சினம், மயக்கம்னா அறியாமை, இன்மைனா வறுமை. அடுத்த வினா, உயிரினும் மேலாக கருதி பாதுகாக்க வேண்டியது வந்து ஒழுக்கம். அடுத்த வினா, ஒழுக்கம் விருப்பம் தரலாம் என்பதில் அமைந்துள்ள நயம் கேட்டுறாங்க. ஸோ பாருங்கள், இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. எதுகை நயம். அடுத்த வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. பாருங்கள், பெப்பர் வந்து சாஃப்ட் வங்கி சரி, சாஃப்ட் வங்கி கண்டுபிடித்தது. வாட்சன் வந்து ஐபிஎம் நிறுவனம் கண்டுபிடித்தது. இலா வந்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள். பெப்பர் வந்து புற்றுநோய் கண்டுபிடிக்கிறது தவறு. அடுத்த வினா, சீன நாட்டில் சூவன்சோ துறைமுக நகரில் கட்டப்பட்ட கோயில் கட்டுறாங்க. ஆன்சர் வந்து சிவன் கோவில். சீன நாட்டில் சூவன்சோ துறைமுக நகரில் கட்டப்பட்ட கோவில் சிவன் கோவில். அடுத்த வினா, இயல்பான மொய்நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளின் பெயர் என்ன? இயல்பான மொய்நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளின் பெயர் வந்து வேர்ட் ஸ்மித். அடுத்த வினா, வேர்டு ஸ்மித் என்பதை தமிழில் டேஸ் என்று அழைப்பார். வேர்டு ஸ்மித் என்பதை தமிழில் எழுத்தாளி என்று அழைப்பார். அடுத்த வினா, இதழியலில் செயற்கை நுண்ணறிவு செய்துள்ள குறிப்பிடத்தக்க மாற்றம் கொண்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இயல்பான மொய்நடை. அடுத்த வினா, 2014 நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த ஐபிஎம் நிறுவனத்தின் கணினியின் பெயர் கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து வாட்சன். அடுத்த வினா, இலா என்ற உரையாடு மென்பொருளை உருவாக்கியது எது? இலா என்ற உரையாடு மென்பொருளை உருவாக்கியது பாரத ஸ்டேட் வங்கி. அடுத்த வினா, 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணியமர்த்தியுள்ள நாடு கேட்டுறாங்க. ஆன்சர் சீனா. 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணியமர்த்தியுள்ள நாடு சீனா. அடுத்த வினா, இங்குவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் யார்? இங்குவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் பாரதியார். அடுத்த வினா, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமன்னர் செப்பேட்டு குறிப்பிடுவது உணர்த்தும் செய்தி கேட்டுறாங்க. ஆன்சர் பாருங்கள், சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததை உணர்த்துகிறது. அடுத்த வினா, கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தவர் யார்? ஆன்சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்த வினா, இலா மென்பொருள் ஒரு வினாடிக்கு உரையாடும் வாடிக்கையாளரின் எண்ணிக்கிறாங்க. ஆன்சர் 10,000. இலா வந்து ஒரு செகண்டுக்கு 10,000 பேர் கூட வாதாடும். அடுத்த வினா, தமிழ் கல்வெட்டு காணப்படும் பிற நாடு எது? தமிழ் கல்வெட்டு காணப்படும் பிற நாடு சீனா. அடுத்த வினா, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேளாண் குன்றாமது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேளாண் குன்றமும் குறிப்பிடவே கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து திருப்பதியும் திருத்தணியும். மாலவன் குன்றம் திருப்பதி, வேளாண் குன்றம் திருத்தணி. அடுத்த வினா, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எது? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். அடுத்த வினா, மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன? மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஞானப்பிரகாசம்.
அடுத்த வினா மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் யார்? மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் சரபையர். அடுத்த வினா சிற்றகல் ஒளி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டுறாங்க. சிற்றகல் ஒளி இடம்பெற்ற நூல் எனது போராட்டம். அடுத்த வினா மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் என்ன? மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். அடுத்த வினா சாகித்ய அகாதமி விருது பெற்ற மாப்போசியின் நூல் எது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற மாப்போசியின் நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அடுத்த வினா மாப்போசி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எது? மாப்போசி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு கேட்டாங்க. ஆன்சர் 1966ஆம் ஆண்டு. அடுத்த வினா மார்ஷல் ஏ நேசமணிக்கு சிலையோடு மணிமண்டபம் அமைந்துள்ள ஊர் கேட்டுறாங்க. ஆன்சர் நாகர்கோவில். அடுத்த வினா இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் மார்ஷல் ஏ நேசமணி. அடுத்த வினா தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? ஆன்சர் மாப்போ சிவஞானம். தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி. அடுத்த வினா பண்டை தமிழர் அடிக்கடி வணிகத்திற்காக சென்று வந்த சீன நகரை கேட்டுறாங்க. ஆன்சர் சூவன்சௌ. அடுத்த வினா சீனாவில் சிவன் கோவில் கட்டிய சீன பேரரசர் யார்? சீனாவில் சிவன் கோவில் கட்டிய சீன பேரரசர் குப்லாய் கான். அடுத்த வினா பொறுத்துக. பரமங்க பெப்பர் இயந்திர மனிதன், எழுத்தாளி கட்டுரை உருவாக்கும் மென்பொருள், இலா வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் மென்பொருள், வாட்சன் நுண்ணறிவு கணினி. அடுத்த வினா ஸ்மார்ட் ஃபோன் என்பதற்கு இணையான தமிழ் சொல் கேட்டுறாங்க. அடுத்தது திறன்பேசி. அடுத்த வினா பெரியாரை பேணி தமரா கொளல், இதில் தமர் என்பதன் பொருள் கேட்டுறாங்க. ஆன்சர் துணை. அடுத்த வினா முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இதில் இன்மை என்பதன் பொருள் என்ன? முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இதில் இன்மை என்பதன் பொருள் வறுமை. அடுத்த வினா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1988. அடுத்த வினா தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது எதுன்னு கேட்டாங்க. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது பொன் ஏர் பூட்டுதல். அடுத்த வினா பொன் ஏர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் கேட்டுறாங்க. மாதம் சித்திரை மாதம். பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை. அடுத்த வினா ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் எது? ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் குபாராவின் படைப்புகள். அடுத்த வினா குபாரா பிறந்த ஊர் எது? குபாரா பிறந்த ஊர் கும்பகோணம். அடுத்த வினா குபாரா பிறந்த ஆண்டு கேட்டாங்க. ஆன்சர் 1902. குபாரா பிறந்த ஆண்டு 1902. அடுத்த வினா குபாரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் ஒன்று என்ன கேட்டாங்க. ஆன்சர் கிராம ஊழியன். அடுத்த வினா கடிகை செல், இதில் கடிகை என்பதன் பொருள் என்ன? கடிகை என்பதன் பொருள் விரைந்து. அடுத்த வினா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள காட்சி கூடங்கள் எத்தனை? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கூடத்தில் உள்ள காட்சி கூடங்கள் 10. அடுத்த வினா தற்காலத்தின் டேஸ் என்று புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்த வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் இங்கிலாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆண்டு மற்றும் வயது கேட்டுறாங்க. ஆண்டு 1963, வயது 21வது வயது. அடுத்த வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு ஏற்பட்ட நோயின் பெயர் என்ன? ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு ஏற்பட்ட நோயின் பெயர் பக்கவாதம். அடுத்த வினா பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மேலும் இயங்கிய ஆண்டுகள் கேட்டுறாங்க. ஆன்சர் 53 ஆண்டுகள். அடுத்த வினா கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஜான் வீலர். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் பயன்படுத்தியவர் ஜான் வீலர். அடுத்த வினா நியூட்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆகியோர் கணக்கியல் துறையின் லூகாசியன் பேரரசர் என்ற மதிப்பு மிகுந்த பதவி வகித்த பல்கலைக்கழகம் கேட்டுறாங்க. ஆன்சர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். அடுத்த வினா ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் யார்? ஆன்சர் ஐன்ஸ்டைன் தான் சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு. ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் ஐன்ஸ்டைன். அடுத்த வினா ஐன்ஸ்டைன் காலத்தில் டேஸ் என்னும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ ஈ=mc². இந்த கோட்பாட்டை ஐன்ஸ்டைன் காலத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வினா ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் இருப்பதாக கூறியதை உலகம் டேஸ் ஆண்டுகளுக்கு பின் கண்டுகொண்டது. ஆன்சர் 100 ஆண்டுகளுக்கு பின் கண்டுகொண்டது. அடுத்த வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கிய கருந்துளை கோட்பாட்டை உலகம் எளிதில் புரிந்து கொள்ள காரணம் என்ன? ஆன்சர் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு கூறியதால் உலகம் எளிதில் கண்டுகொண்டது. அடுத்த வினா அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருதை பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்.
அடுத்த வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றுள்ள விருதுகளை கண்டறிக. பாருங்க அனைத்தும் சரி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, காஃபி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு, அதிபர் விருதையும் பெற்றிருப்பார். அடுத்த வினா பிற நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் எப்போது நிறுவப்பட்டன? ஆன்சர் விடுதலைக்கு பின் நிறுவப்பட்டன. பிற நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் விடுதலைக்கு பின் நிறுவப்பட்டன. அடுத்த வினா மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் எது? மொழிபெயர்த்தல் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் மரபியல். அடுத்த வினா ராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது? ஆன்சர் சங்க இலக்கியம். ராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் சங்க இலக்கியம். அடுத்த வினா மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் யார்? மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த வினா மொகுசாஸ்டி என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன? மொகுசாஸ்டி என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் விடை தர அவகாசம் வேண்டும். அடுத்த வினா மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபடும் நிறுவனங்கள் எது? மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபடும் நிறுவனங்கள் பாருங்கள் இவை அனைத்தும் சரி. சாகித்ய அகாதமி நிறுவனம், தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிலையம். அடுத்த வினா காசியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் குலோத்துங்கன். அடுத்த வினா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவி முஸ்தபா. அடுத்த வினா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் என்று கூறியவர் கேட்டுறாங்க. ஆன்சர் முகு ஜெகநாதர். அடுத்த வினா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு என்று கேட்டுறாங்க. ஆன்சர் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு. அடுத்த வினா வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்படாத இலக்கியத்தை கண்டறிக. வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்படாத இலக்கியம் பெற்றாங்க. ஆன்சர் சிலப்பதிகாரம். பேலன்ஸ் பாருங்கள் சிவகசிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லை பாரதம் இதெல்லாம் வடமொழி கதைகள் தழுவி படைக்கப்பட்டது. சிலப்பதிகாரம் அவ்வாறு படைக்கப்படல. அடுத்த வினா வடமொழி கதையை தழுவி எழுதப்படாத இலக்கியத்தை கண்டறிக. வடமொழி கதையை தழுவி எழுதப்படாத இலக்கியத்தை கேட்டுறாங்க. எழுதப்பட்ட இலக்கியம்ன்றாங்க. வடமொழி கதை தழுவி எழுதப்பட்ட இலக்கியம் பெருங்கதை. பேலன்ஸ் பாருங்கள் முக்குடற்பள்ளு, கலிங்கத்து பரணி, மணிமேகலை இதெல்லாம் தமிழ் மொழி கதைகள். பெருங்கதை வடமொழி கதை தழுவி எழுதப்பட்ட இலக்கியம். அடுத்த வினா பாரதியின் மொழிபெயர்ப்புகளை பொறுத்துக. பாரதியின் மொழிபெயர்ப்புகள் பாருங்கள் பொருட்காட்சி எக்ஸிபிஷன், இருப்பு பாதை ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ், புரட்சி ரிவால்யூஷன், வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக். அடுத்த வினா ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான டேஸ் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டவர். ஆன்சர் ஷேக்ஸ்பியர். அடுத்த வினா ஜெர்மனியில் ஓர் ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து டேஸ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஆன்சர் 5000 நூல்கள். அடுத்த வினா தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதலிடத்தில் இரண்டாம் இடத்தில் டேஸ் வகிக்கின்றன. ஆன்சர் ஆங்கிலம் மற்றும் மலையாளம். அடுத்த வினா கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார்கள். ஆன்சர் பயன்கலை. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்றும் குறிப்பிடுகிறார்கள். அடுத்த வினா சென்றிடுவர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்தீங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். அடுத்த வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் டேஸ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. காலத்தின் சுருக்கமான வரலாறு 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு வெளிவந்த ஆண்டு கேட்டுறாங்க. ஆன்சர் 1988 ஆண்டு. காலத்தின் சுருக்கமான வரலாறு வெளிவந்த ஆண்டு 1988. அடுத்த வினா பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் காலத்தின் சுருக்கமான வரலாறு 1988 ஆண்டு வெளிவந்தது. அடுத்த வினா கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என்று குறிப்பிடும் நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் அகநானூறு. அடுத்த வினா திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என்பதில் குறிப்பிடப்படும் மாவட்டம் எது? அதிலே கருவூர் இருக்கு. ஆன்சர் கரூர் மாவட்டம். அடுத்த வினா டேஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றார். ஆன்சர் 2012 ஆண்டு. அடுத்த வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது டேஸாவது பிறந்தநாளை கொண்டாடினார். ஆன்சர் 60வது பிறந்தநாள்.
அடுத்த வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் டேஷ் என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். ஸோ எந்த விமானம்னா போயிங் 727. அடுத்த வினா காலத்தை வெல்பவன் யார்? ஸோ கீழ்கண்டவர்களில் காலத்தை வெல்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞன். அடுத்த வினா கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா. அடுத்த வினா கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் எது? கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். அடுத்த வினா கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? கண்ணதாசன் பிறந்த ஊர் சிடுகுழல்பட்டி. அடுத்த வினா கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு எது? ஸோ திரைப்படத்திற்காக பாடல் எழுதிய ஆண்டு வந்து 1949ஆம் ஆண்டு. என்ன பாடனா கலங்காதிரு மனமே. இப்போ அடுத்த வினா கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பாடல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கலங்காதிரு மனமே. அடுத்த வினா கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு டேஷ் உணர்த்தினார். ஆன்சர் மெய்யியலை உணர்த்தினார். அடுத்த வினா சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் எது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசன் நூல் வந்து சேரமான் காதலி. அடுத்த வினா தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? ஸோ இரண்டாவது அரசவை கவிஞர் கண்ணதாசன். ஃபர்ஸ்ட் வந்து நாமக்கல் கவிஞர் வருவார், செகண்ட் வந்து கண்ணதாசன். அடுத்த வினா கண்ணதாசன் அச்சய பாத்திரம் என்று எதை குறிப்பிடுகிறார்? அச்சய பாத்திரம் வந்து தத்துவம். அடுத்த வினா கண்ணதாசன் தன் வாக்கு மூலங்களாக எவற்றை குறிப்பிடுகிறார்? வாக்கு மூலங்களாக வளமார் கவிகளை குறிப்பிடுகிறார். அடுத்த வினா கவிஞன் யானோர் காலக்கணிதம் இவ்வாடியில் அமைந்த நயம் எது? ஸோ பாருங்கள் கா எல்லாம் காலம் ஒன்று இருக்குது வந்து மோனை நயம். அடுத்த வினா புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இவ்வாடில் வடிகளில் அமைந்த முரண் சொல் கேட்டுறாங்க. ஆன்சர் புகழ்ந்தால் இகழ்ந்தால். அடுத்த வினா பொருந்தாதவற்றை கண்டறிக. ஆன்சர் கவை. ஸோ வந்து பிரிவு, மற்றதெல்லாம் அடிப்பெயர்கள், பொருந்தாது வந்து கவை. அடுத்த வினா பொறுத்துக. ஸோ ஒரு பக்கம் இலையின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், இலை வந்து புலி வேம்பு முதலியவற்றின் நிலைப்பெயர், தாள் வந்து நெல் புல் முதலியவற்றின் நிலைப்பெயர், தோகை வந்து சோளம் கம்பு முதலியவற்றின் அடி, ஓலை வந்து தென்னை பனை முதலியவற்றின் இலைப்பெயர். அடுத்த வினா பொருத்தமற்ற ஒன்றை கண்டறிக. பாருங்கள் சண்டு சருகு தோகை இதெல்லாம் இலைப்பெயர்கள் வரும், கட்டை வந்து பொருந்தாத ஒன்று. அடுத்த வினா பொருந்தாத இணை கண்டறி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து தாள். ஸோ ஆப்ஷன் தான் ஆன்சர். தாள் வந்து நெல்லுக்கும் புளிக்கும் வராது, தாள் வந்து புளி வேம்புக்கு வராது, நெல்லுக்கும் புல்லுக்கும் வரும். அடுத்த வினா வேறுபட்ட குழுவினை கண்டறிக. இந்த ஆப்ஷன் தான் ஆன்சர். கற்கள் கச்சல் கொத்து குலைன்னு கொடுத்துருக்காங்க. கற்கள் கச்சை வந்து இளம் பிஞ்சு வகையை குறிக்கும், கொத்து குலை வந்து மாறுபட்டிருக்கு. ஸோ இது மட்டும் பொருந்தாத ஒன்று. அடுத்த வினா தும்பி இச்சொல்லின் பொருள் யாது? ஸோ தும்பின்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வண்டு. அடுத்த வினா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யாருன்னு கேட்டுருவாங்க. ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யார்? சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் இளங்குமரனார். அடுத்த வினா பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் இளங்குமரனார். அடுத்த வினா இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்? இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் கேட்டுறாங்க. ஆன்சர் திருவிக்கா. அடுத்த வினா காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் யார்? காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் யாருன்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா வசன கவிதையை தமிழ் அறிமுகப்படுத்தியவர் யார்? வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார்? ஆன்சர் மலேசியா. அப்பாதுரையார். ஸோ மலேசியாவில் தான் முதல் மாநாடு நடத்தினாங்க. முதல் மொழி தமிழ்னு கூறினவர் அப்பாதுரையார். அடுத்த வினா பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அப்பாதுரையார். அடுத்த வினா சம்பா நெல்லின் உள்வகைகள் எத்தனை? சம்பா நெல்லின் உள்வகைகள் கேட்டுருக்காங்க. ஆன்சர் 60. அடுத்த வினா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்?
மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் தேவநேய பாவனார். அடுத்த வினா, மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எது? மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது கேட்டுறாங்க. ஆன்சர் வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியங்களும். அடுத்த வினா, பொருத்தி காட்டுக. பாருங்கள், இளநீர் வந்து முட்டாத தேங்காய், நுழாய் வந்து இளம்பாக்கு, கற்கள் வந்து வாழைப்பிஞ்சி, கச்சல் வந்து இளநெல். அடுத்த வினா, ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்? ஆன்சர் அறிவொழுக்கம். ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு அறிவொழுக்கம் அமைந்திருக்கும். அடுத்த வினா, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியார் கேட்டாங்க. ஆன்சர் தேவநேய பாவனார். அடுத்த வினா, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் தேவநேய பாவனார். அடுத்த வினா, இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? ஆன்சர் தமிழ். அடுத்த வினா, காட்டிலா என்னும் போர்ச்சுகீசிய நூல் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது? ஆன்சர் 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். அடுத்த வினா, கொழுந்தாடை என்பது எதுன்னு கேட்டுறாங்க. கொழுந்தாடை என்பது கரும்பின் நுனிப்பகுதி. அடுத்த வினா, தமிழ் ஆழி இரண்டுக்கும் பொருள்படும்படியான இரட்டுற மொய்தல் அணி அமைய பாடிய ஆசிரியர் யார்? ஸோ தமிழுக்கும் கடலுக்கும் பொருள்படும்படியான இரட்டுற மொய்தல் அணியை பாடியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் தமிழழகனார். அடுத்த வினா, கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? கடல் தரும் சங்குகளின் வகைகள் கேட்டுறாங்க. ஆன்சர் 3. அடுத்த வினா, கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்தி காக்கிறது? கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்தி காக்கிறது? சங்கு. அடுத்த வினா, முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை? முல்லைப்பாட்டின் அடிகள் கேட்டுறாங்க. ஆன்சர் 103. ஸோ 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. அடுத்த வினா, முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது? முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது? 10 பாட்டு. அடுத்த வினா, முல்லை திணைக்குரிய பூ வகை எது? முல்லை திணைக்குரிய பூ வகை கேட்டுறாங்க. ஆன்சர் பிடவம்பூ. அடுத்த வினா, முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்கள் ஒன்று? முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்கள் ஒன்று கேட்டுறாங்க. ஆன்சர் 17 மேல் கணக்கு நூல்கள் ஒன்று. அடுத்த வினா, 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. 103 அடி பார்த்தோம். அடுத்த வினா, பொறுத்துக. பாருங்கள், சொல்லும் பொருளும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. நேமி வந்து வலம்புரி சங்கு, கோடு வந்து மலை, வீழ்ச்சினா நட்சொல், சுவல்னா தோல். அடுத்த வினா, வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார்? வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் திருமால். அடுத்த வினா, கொடுங்கோட் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார்? கொடுங்கோட் கோவலர். ஸோ அந்த லைனில் குறிப்பிடப்படும் கோவலர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் இடையர். அடுத்த வினா, முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார்? முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் நப்பூதனார். அடுத்த வினா, சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது? சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டதுன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் இளங்கன்று. அடுத்த வினா, பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டவள் யார்? பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டவள் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் இடைமகள். அடுத்த வினா, கைய கொடுங்கோட் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்று யாரிடம் யார் கூறியதுன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து இடைமகள் வந்து இளங்கண்டிடம் கூறியிருப்பாங்க. அடுத்த வினா, நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது? ஸோ இந்த நன்னர் நன்மொழி கேட்டனம் லைன் வந்து யார் யாரிடம் கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து முதுப்பெண்டிர் வந்து தலைவியிடம் கூறியது. அடுத்த வினா, நப்பூதரின் தந்தை பெயர் என்ன? நப்பூதனாரின் தந்தை பெயர் கேட்டுறாங்க. ஆன்சர் பொன் வணிகனார். அடுத்த வினா, பொன் வணிகனாரின் ஊரின் பெயர் என்ன? பொன் வணிகனாரின் ஊரின் பெயர் கேட்டுறாங்க. ஆன்சர் காவிரி பூம்பட்டினம். அடுத்த வினா, முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்தக கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதை? முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்தக கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது கேட்டுருக்காங்க. ஆன்சர் கடல். அடுத்த வினா, தமிழ் அணிகலங்களாக பெற்றவை எவை? தமிழ் அணிகலங்களாக பெற்றவை எவைன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் ஐம்பெருங்காப்பியங்கள். அடுத்த வினா, இரட்டுற மொய்தல் அணியின் வேறு பெயர் யாது? இரட்டுற மொய்தல் அணியின் வேறு பெயர் கேட்டுருக்காங்க.
ஆன்சர் சிலேடை அணி. ஸோ ஆப்ஷன்ஸில் இல்லை, இது சிலேடை அணி வரும். அடுத்த வினா, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எதுன்னு கேட்டுறாங்க. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது தான் இருட்டுற மொழிதல் அணி. ஸோ பாசம் ஏற்கனவே. இன்னொரு பெயர் வந்து சிலேடை அணி. அடுத்த வினா, சந்தக கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் என்ன? சந்தக கவிமணி என குறிப்பிடப்படும் ஒரு இயற்பெயர் கேட்டுறாங்க. ஆன்சர் சண்முக சுந்தரம். அடுத்த வினா, தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஸோ அது முதல் 96 சிற்றில் நூல்கள் இருக்குது. அதில் வந்து தமிழகனார் படைத்த சிற்றில் நூல்கள் எண்ணிக்கை வந்து 12. அடுத்த வினா, முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது? முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தனிப்பாடல் திரட்டு. அடுத்த வினா, முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டுறாங்க. ஆன்சர் 1983ஆம் ஆண்டு. அடுத்த வினா, முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன? முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் கேட்டுறாங்க. ஆன்சர் திருவள்ளுவர். அடுத்த வினா, புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் யார்? புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் எழில் முதல்வன். அடுத்த வினா, எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? எழில் முதல்வனின் இயற்பெயர் கேட்டுறாங்க. ஆன்சர் மா ராமலிங்கம். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். அடுத்த வினா, எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் புதிய உரைநடை. அடுத்த வினா, எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி எது? எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி கேட்டுறாங்க. ஆன்சர் மாநில கல்லூரி. அடுத்த வினா, தொல்காப்பியர் விருந்து என்பதை என்னவென்று கூறியுள்ளார்? தொல்காப்பியர் விருந்து என்பதை புதுமை என்று கூறியுள்ளார். ஸோ முக்கியமான கொஸ்டின் இது. புதுமை விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். அடுத்த வினா, பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் திசை, அதில் இன்னொரு பேர் கேட்டுருக்காங்க. கொண்டல் வந்து கிழக்கு, கோடை வந்து மேற்கு, வாடை வந்து வடக்கு, தென்றல் வந்து தெற்கு. அடுத்த வினா, தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழை பொழிவை தருகிறது? தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு 70 விழுக்காடு மழை பொழிவை தருகிறது. அடுத்த வினா, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? ஆன்சர் திருவம்பாவை திருப்பாவை. ஸோ திருவம்பாவை மாணிக்கவாசகர், திருப்பாவை ஆண்டாள். அடுத்த வினா, பொறுத்துக்க பாருங்கள், மூச்சுக்கு வந்து காற்று தேவைப்படுது, தாகம் வந்து நீர், உறைவது நிலம், ஒளி வந்து கதிரவன். அடுத்த வினா, உலகம் 50 ஆனது என்றவர் யார்? உலகம் 50 ஆனது என்றவர் தொல்காப்பியர். அடுத்த வினா, வாயு வழக்கம் அறிந்து சேர்ந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் ஔவையார். அடுத்த வினா, முன்னீர் என்பதன் பொருள் கேட்டுறாங்க. முன்னீர் என்பதன் பொருள் கடல். அடுத்த வினா, பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்திருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், கடல். ஸோ வளி தென்றல் காற்று, வளி தென்றல் புயல். ஸோ 3 காற்று, கடல் வந்து நீரை குறிக்குது. அடுத்த வினா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்த வினா, பத்மகிரிநாதர் தென்றல் விட தூதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் விட தூதி என்ற நூலின் ஆசிரியர் கேட்டுறாங்க. ஆன்சர் பலப்பட்டை சொக்கநாத புலவர். அடுத்த வினா, வழித்தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன் யார்? ஸோ இதை பாடினது வந்து வெண்ணி குயத்தியார். பாருங்கள், வழித்தொழில் ஆண்ட உறவோன் குறிப்பிடப்படும் மன்னன் வந்து கரிகாலன். அடுத்த வினா, கரிகால் பெருவளத்தை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஸோ சங்ககால பெண் புலவர் கரிகால் வளத்தை. ஆன்சர் வந்து வெண்ணி குயத்தியார். ஸோ இப்போ தான் பார்த்தோம். அடுத்த வினா, முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி யார்? ஆன்சர் ஹிப்பாலஸ். அடுத்த வினா, ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்றுக்கு என்ன பெயர்? ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்த வினா, அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்றின் பெயர் என்ன? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. அடுத்த வினா, உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு எது? உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு இந்தியா. அடுத்த வினா, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேட்டுறாங்க. ஸோ இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. அடுத்த வினா, வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு.
பாருங்கள், விருந்தே புதுமை என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர். இல்லறவியல் என்ற அதிகாரத்தை படைத்தவர் வந்து திருவள்ளுவர் வருவார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். அடுத்த வினா, மினசோட்டா தமிழ் சங்கம் அமைந்துள்ள இடம் எது? மினசோட்டா தமிழ் சங்கம் அமைந்துள்ள இடம் வந்து அமெரிக்கா. அடுத்த வினா, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடும் நூல் எது? இது யாருடைய கூற்றாக அமைகிறது? நூல் வந்து சிலப்பதிகாரம். இது வந்து கண்ணகியின் கூற்று. அடுத்த வினா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே என்று குறிப்பிடும் நூல் கேட்டுருக்காங்க. ஆன்சர் கம்பராமாயணம். செல்வம் கல்வியும் லைன் வந்தால் கம்பராமாயணம், கம்பரோட கூற்றுது. அடுத்த வினா, அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் கேட்டுருக்காங்க. ஆன்சர் நற்றிணை. ஸோ அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றிணை. அடுத்த வினா, காலின் 7 அடி பின் சென்று என விருந்தினரை வழி அனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல் இது. காலின் 7 அடி பின் சென்று. ஸோ ரொம்ப முக்கியமான லைன் அது. போர்னர் ஆற்றுப்படை. ஸோ யார் பின்னாடி போவானா, கரிகாலன் வந்து பின்னாடி 7 அடி பின் சென்று வழி அனுப்புவார். அடுத்த வினா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேனும் முகமலரும் மேலோர் போல இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. ஆன்சர் கலிங்கத்து பரணி. அடுத்த வினா, தலைவன் விருந்தளிக்க அடகும் பணயமும் வைத்த பொருட்கள் யாவை? தலைவன் விருந்தளிக்க அடகும் பணயமும் வைத்த பொருட்கள் வந்து பழையவாள், கருங்கோட்டு, சீரியால். அடுத்த வினா, அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்து படைத்தவர் யார்? இக்காட்சி இடம்பெறும் நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து இளையான்குடி மாறநாயனார். நூல் வந்து பெரிய புராணம். அடுத்த வினா, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபானாற்றுப்படை குறிப்பிடுவது எதுன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து குழல் மீன் கறியும் பிறவும். அடுத்த என்ன பாருங்கள், இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் சரடு எனும் கவிதை கூறியவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து அம்சப்பிரியா. அடுத்த வினா, பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று குறிப்பிடும் நூல் இது. ஆன்சர் வந்து குறுந்தொகை. அடுத்த வினா, காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? காசி காண்டத்தை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். அடுத்த வினா, காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல்? காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் வந்து 17வது பாடல். அடுத்த வினா, அதிவீரராம பாண்டியரின் பட்ட பெயர் என்ன? அதிவீரராம பாண்டியரின் பட்ட பெயர் கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து சீவலமாறன். அடுத்த வினா, அதிவீரராம பாண்டியர் இயற்றாத நூலை கண்டறிக. அதிவீரராம பாண்டியர் இயற்றாத நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் திருக்கருவை அந்தாதி. பேலன்ஸ் பாருங்கள், நைடதம், வாய் சம்கிதை, சடகோபர் அந்தாதி. சடகோபர் அந்தாதி வந்து கம்பர் இயற்றிய நூல். சடகோபர் அந்தாதி தான் வரும். சடகோபர் அந்தாதி வந்து கம்பர் இயற்றிய நூல். பேலன்ஸ் வந்து நைடதம், வாய் சம்கிதை, திருக்கருவை அந்தாதி வந்து அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல். அடுத்த வினா, உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது? உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று குறிப்பிடும் நூல் கேட்டுறாங்க. ஆன்சர் விவேக சிந்தாமணி. அடுத்த வினா, அருகுறை என்பதன் பொருள் என்ன? அருகுறை என்பதன் பொருள் வந்து அருகில். அடுத்த வினா பாருங்க, முகமன் எனப்படுவது என்ன கேட்டுறாங்க. முகமன் எனப்படுவது ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். அடுத்த வினா, விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனை? விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் வந்து 9. அடுத்த வினா, வெற்றி வேட்கை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வெற்றி வேட்கை நூலின் ஆசிரியர் வந்து அதிவீரராம பாண்டியர். அடுத்த வினா, நருந்தொகை நூலின் ஆசிரியர் யார்? நருந்தொகையும் அதிவீரராம பாண்டியர். ஸோ இது வந்து நெடுந்தொகைன்னு கேட்டால் அகனால் வரும். நருந்தொகை வந்து வெற்றி வேட்கை அழைக்கும் நூல் வந்து அதிவீரராம பாண்டியர். அடுத்த வினா, நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வந்து வெற்றி வேட்கை. அடுத்த வினா, பொருந்தாதவற்றை கண்டறிக. ஆன்சர் வந்து விவேக சிந்தாமணி. ஸோ பாருங்கள், நைடதம், வெற்றி வேட்கை, காசி காண்டம் வந்து அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல். விவேக சிந்தாமணி வந்து இயற்றாத நூல். அடுத்த வினா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார் மற்றும் நூல் எது? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். ஆன்சர் வந்து ஔவையார், கொன்றை வேந்தன். நூல் வந்து கொன்றை வேந்தன். ஆசிரியர் ஔவையார். அடுத்த வினா, அமெரிக்காவின் மின்னசோட்டா தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா எது? அமெரிக்காவின் மின்னசோட்டா தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா வந்து வாழை இலை விருந்து விழா.
அடுத்த வினா, திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் எது? திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் கேட்டுறாங்க. ஆன்சர் இல்லறவியல். திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் இல்லறவியல். அடுத்த வினா, விருந்தினரை போற்றி பெணல் பழந்தமிழ் மரபு என்பதை உணர்த்தியவர் யார்? விருந்தினரை போற்றி பெணல் பழந்தமிழரின் மரபு என்பதை உணர்த்தியவர் இளங்கோவடிகள். ஸோ விருந்தை புதுமை தொல்காப்பியர், பழந்தமிழர் மரபு என்பதை விருந்தினரை போற்றி பெணல் மரபு என்பதை உணர்த்தியவர் இளங்கோவடிகள். அடுத்த வினா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் கம்பர். அடுத்த வினா பாருங்கள், ஒரு பக்கம் நிலங்கள் கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் ஊர் பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்கள், குறிஞ்சி சிறு கொடி வரும், முல்லை பாடி சேரி வரும், மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம், பாலை குறும்பு. அடுத்த வினா, பொருத்தமான விடைவரிசையை கண்டடிக. குறிஞ்சி காடு மலையில் இருக்கும், மலை அருவி நீர் வரும், முல்லையில் காடு, காடு காட்டாறு, மருதம் மருதம் மனைக்கிணறு பொய்கை வரும், நெய்தல் நெய்தல் உப்பு இருக்கும். ஸோ ஒவ்வொரு கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலையில் வற்றிய சுனை கிணறு. அடுத்த வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. பாருங்கள், முல்லையில் வரகு சாமி சரி, நெய்தல் மருதத்தில் செந்நெல் வெண்ணெல் சரி, நெய்தலில் திணைன்னு இருக்குது, தவறு. நெய்தல் எதுவும் விளையாது, இது ஒன்று மட்டும் பொருந்தாது. பாலில் சூழலில் வரும் பொருள் சரி. அடுத்து பாருங்கள், பொருத்தி காட்டுக. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்ததும், மருதம் வயலும் வயல் சார்ந்ததும், நெய்தல் காடலும் கடலும் சார்ந்த இடமும். அடுத்த வினா, பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது இரு பொழுதுகள் இருக்குது, பெரும்பொழுது சிறு பொழுது. அடுத்த வினா, நண்பகல் எத்தனைக்குரிய எந்த திணைக்குரிய சிறுபொழுது கேட்டுறாங்க. ஆன்சர் பாலை திணைக்குரிய சிறுபொழுது. அடுத்த வினா பாருங்கள், பொருத்தி காட்டுக. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் எட்பாடு. அடுத்த வினா, திணைகளுக்குரிய தெய்வத்தை பொருத்தி காட்டுக. வரும் குறிஞ்சி முருகன் ஒருவர், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. அடுத்த வினா பொறுத்துக. நன்மொழி பண்புத்தொகை, வியத்தல் தொழிற்பெயர், வருக வியங்கோல் வினைமுற்று, உரைத்த பெயரச்சம். அடுத்த வினா பாருங்கள், தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவுது என கேட்டுறாங்க. ஸோ அறியாத ஒன்று அறியா வினா. அடுத்த வினா, பிறருக்கு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினாவுவது கொடை வினா. அடுத்த வினா, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும். ஏவுதலாக கூறு ஏவல் விடை. அடுத்த வினா, வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. ஸோ இனிமேல் நேர்வதை கூறுவது உருவது கூறல் விடை. ஸோ நடந்தது கூறுனா உற்றது, இதுக்கப்புறம் நேர்வதை கூறுவது ஒருவது கூறல். அடுத்த வினா, உடன்பட்டு கூறும் விடை கேட்டுறாங்க. உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. அடுத்த வினா, வினாவிற்கு வினாவை திரும்ப கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த வினா, மறுத்து கூறும் விடை கேட்டுறாங்க. மறுத்து கூறும் விடை மறைவிடை. அடுத்த வினா, ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என இனமான ஒன்றை கூறு. ஸோ ஆடல் பாடல் இனமான கூறுவது இனமொழி விடை. அடுத்த வினா, ஊருக்கு வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ. ஸோ 2 வினா வந்திருக்கு, இது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த வினா, ஆசிரியர் மாணவனிடம் பாடலின் பொருள் யாது. ஸோ அறிவினா, தெரிஞ்ச கொஸ்டினை கேட்குறது அறிவினா. அடுத்த வினா, மாணவன் ஆசிரியரிடம் பாலின் பொருள் என கேட்பது. ஸோ அறியா வினா, தெரியாமல் கேட்குறது அறியா வினா. அடுத்த வினா, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா. ஸோ ஐயத்துடன் வினவுவது ஐய வினா. அடுத்த வினா, வினா டேஸ் வகைப்படும். வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். அடுத்து பாருங்கள், விடை 8 வகைப்படும். அடுத்த வினா, வெளிப்படை விடைகளில் பொருந்தாதை கண்டறிக. ஸோ வெளிப்படை விடையில் சுட்டு மறை நேர் வரும், ஏவல் குறிப்பு விடைகளில் வரும். அடுத்த வினா, நேரடி விடைகளாக இருக்கும் வெளிப்படை விடைகள் எத்தனை? ஆன்சர் 3. அடுத்த வினா, குறிப்பு விடைகளாக இருக்கும் குறிப்பு விடைகள் எத்தனை? ஆன்சர் 5. அடுத்த வினா பாருங்கள், குறிப்பு விடைகளில் பொருந்தாதை தேர்ந்தெடு. ஸோ நேர் விடை தான் குறிப்பில் பொருந்தாது. பந்தது பாருங்கள், ஏவல் உருவது கூறல் இனமொழி குறிப்பிடைகளில் வரும். அடுத்த வினா, பொருள்கோள் டேஸ் வகைப்படும். பொருள்கள் 8 வகைப்படும். அடுத்த வினா, பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராக பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள். அடுத்த வினா, ஒரு செயலில் சொற்கள் முறை பெறலாமல் நிரல் நிறையாக அமைந்து பொருள் கூறுவது நிரல் நிறை பொருள்கோள். அதில் நிரல் நிறைன்னு.
அடுத்த வினா நிரல்நிறை பொருள்கள் டேஸ் வகைப்படும். நிரல்நிறை பொருள்கள் 2 வகைப்படும். அடுத்த வினா உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாற்றின் அஃது உருவாகம் ஆகும் என்றவர் யாருன்னு கேட்டாங்க. ஆன்சர் தண்டி. அடுத்த வினா இயற்கை பைத்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் நூலில் நான் பார்த்த சாதி கையான நயம் கேட்டுறாங்க. ஸோ போலன்ற உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. இது வந்து உவமை நயம். அடுத்த வினா எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பர்? ஆன்சர் இணை ஒப்பு. அடுத்த வினா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் வினையாளன் பெயர் கேட்டாங்க. ஸோ தொழிற்பெயர் வந்து பாடல், வினையாளனின் பெயர் கேட்டவர். ஸோ அவர்லாம் வந்து அவர் அவன் அவன்லாம் வந்தால் வினையாளனின் பெயர். அடுத்த வினா குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் 4 வகைப்படும். அடுத்து என்ன பாருங்கள், எக்கில கிளங்கிய உரண செய் சொற்களில் உள்ள அளபடையில் கேட்டுறாங்க. ஸோ ஒற்றெழுத்து வந்திருக்கு, ஒற்றளபடை லாஸ்ட்டில் ஈழ முடிஞ்சனால சொல்லிசை அளபடை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒற்றளபடை சொல்லிசை அளபடை. அடுத்த வினா ஒற்றளபடையில் அடபெடுக்கும் ஒற்றெழுத்துக்கள் என்ன கேட்குறாங்க. அது வந்து 11 ஒற்றெழுத்துக்கள். அடுத்த வினா தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஸோ தொகை வந்து 6 வகைப்படும், தொகை 9 வகைப்படும். அடுத்து பாருங்கள் தொகைநிலை தொடர் 9 வகைப்படும். அடுத்த வினா விழியுடன் எது தொடர்வது விழித்தொடர் ஆகும்? விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். அடுத்த வினா கீழ்காணும் சொற்களில் உண்மை தொகை அல்லாத சொல் எது? ஸோ உண்மை தொகை பாருங்கள் மெய் எழுத்து வெளிப்படையாக வந்தனால் உண்மை தொகை அல்லாத சொல். ஸோ மெய் எழுத்து மாய்ந்து அண்ணனும் தம்பியும் வரணும், வெற்றிலையும் பார்க்கும் வரணும், இரவும் பகலும் வரணும். ஸோ இதெல்லாம் உண்மை தொகை. இது வந்து அல்லாத சொல் வந்து தேர்ப்பாகும். அடுத்த வினா மதுரைக்கு சென்றார் தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை தொகை எவ்வகை வேற்றுமை தொகைக்கு பொருந்தும்? ஸோ கூ வரணும். கூ வந்து 4ஆம் வேற்றுமை தொகையில் வரும். ஸோ அவ்வளோதான் கொஸ்டின் முடிஞ்சது.